எல்லாத்தையும் நவீனமா பண்ணிவிட்டு மைக் செட் ஒர்க் ஆகல. இவர் நல்ல வேலை அது மைக் செட்டு ஒர்க் ஆயிருந்தா, மைக் செட்டு மட்டும் ஒர்க் ஆயிருக்கணும். ஒர்க் ஆயிருந்தா அப்படியே வரலாறு அறுத்து தள்ளி இப்படி வதச்சிருப்பாப்ல, ஒழுக்கத்தை வதச்சிருப்பாப்ல, அரசியல் மாண்பை வதச்சிருப்பாப்ல. இங்கர்சால், லியோ டால்ஸ்டாய், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், யாசர் அராவத், மாசோ எல்லாருடைய வரலாறையும் அப்படி தெளிச்சு, வேல்நாச்சார்னா யாரும் தெரியுமா, காமராஜர்னா யாரும் தெரியுமா, ஜீவானந்தம் சிங்காரவேல கக்கன்னா யாரும் தெரியுமா, மாப்போசினா யாரும் தெரியுமா, அம்பேத்கர்னா யாரு அப்படின்னு முழங்கி தள்ளிருப்பாப்ல. மைக் ஒர்க்கானாலும் ஒர்க்காட்ல அவன் கேட்க வரலையே, அவன் பார்க்க தானே வந்திருக்கான். கேட்க வந்தனால மைக் பிரச்சனைனா கவலைப்படுவான். ஐயோ மைக் பிரச்சனை ஆயிடுச்சே, தலைவர் பேச்ச சரியா கேட்க முடியலையே, தலைவருடைய இழிச்சு உரையை கேட்க முடியலையே, தலைவருடைய அனல் உரையை கேட்க முடியல. அவன் கேட்க வந்தவன் கிடையாது, அவன் பார்க்க வந்தவன். அவன் மைக்கில் அவர் பேசாம நின்றுட்டு கூட தளபதியுடைய அழகை பாடுறா, தளபதியுடைய ஸ்டைல பாடுறா, அவருடைய ஸ்வாக பாடுறா, அவருடைய ஸ்டைல பாடுறா, அவருடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டைல பாடுறா. ஐயோ தளபதி நகை வெட்டிருக்காரா, டேய் தளபதி நெயில் பாலிஷ் போட்டுருக்காரா, டே அவருடைய லிப்ஸை பாருடா, அதுல லைட்டா கிரே ஹேர் இருக்குடா. அவன் ரசிக்க வந்தவன் அவனுக்கு மறு நல்லா இருக்கா, ஏய் சாண்டில் கலர் பேண்ட் நானும் எடுக்கணும்டா, போத்திஸ் போமா சாரதாஸ் போமா, அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் நம்ம எடுக்கணும், ஒரு 350 ரூபாய் கிடைக்குமாடா அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான். அவனை பொறுத்தவரைக்கும் அவரை ஒரு காட்சி பொருளா பாக்குறான், அவரு அவனை ரசிக கூட்டமா பாக்குறாரு. விஜய் மக்களை சந்திக்க வந்தாரு, தயவு செய்து எந்த ஊடகமும் போடாதீங்க, வந்தவன்ல ஒருத்தன் கூட மக்கள் கிடையாது, ரசிகர்கள்.